அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியில் பார்ட் அண்ட் ஜாப்பாக ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஜாயின் பண்ணி விடுகிறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போது கம்பெனியில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வாட்டர் ஃப்ளோ மீட்டரை பற்றி தான் உங்களுக்கு பார்ட் 1 வந்து வீடியோஸ் போட்டிருப்பேன். பார்ட் 2 வந்து உங்களுக்கு வந்து டயக்ராம் மூலியம் எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பார்ட் 2ல் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து ஃப்ளோ மீட்டரோட டயக்ராம். இது வந்து நீங்கள் முழுசாக வந்து இது தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு அதில் ரீடிங் எப்படி எடுக்க முடியும், எப்படி இது மாற்றுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதன் மூலிமா உங்களுக்கு நீங்கள் கம்பெனியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். எப்படின்னா இது வந்து கம்பெனி யூஸ் பண்ணிட்டு வாட்டரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இதன் மூலிமா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். இது வந்து இன்லெட்டுங்க, இது வந்து அவுட்லெட். இங்கே இன்லெட்டில் வந்து இங்கே என்னமோ ஒரு மாதிரி இருக்குது, இங்கே ஒன்று மாதிரி இருக்கும், உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். இது என்னென்னா இங்கே வந்து மெஸ் வச்சுருப்பாங்க. ஏன் இந்த மெஸ் வச்சுருக்காங்கன்னா இங்கே தண்ணியில் வர டஸ்ட்டோ பாசமோ வந்து இதில் வந்து இது இல்லாமல் இருந்து, இந்த மெஸ் இல்லாமல் இருந்து இப்போ நேராக இங்கே வந்துச்சுன்னா இங்கே பார்த்தீங்களா பிஸ்டன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இதை தள்ள மூடி தான் இந்த மூடி மாதிரி இது வழியாக கிராஸ் ஆகி தண்ணி இங்கே வருங்க. இங்கே வந்து இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா ரெக்கையாக இருக்கா, இந்த ரெக்கையை பிடிச்சி தள்ளி இந்த சைடு தள்ளி இப்படி வாட்டர் அப்படி சுற்றி வந்து இப்படி தான் வெளியே போங்க. இப்போ இதை தண்ணி வந்து இதை தள்ளாமல் இந்த சைடு தண்ணி வெளியே போக முடியாது. அதனால் இப்படி தள்ளும் போது என்ன ஆகும்னா இதை சுற்றி இங்கே சுற்றும் போது இங்கே இருக்கிற பிஸ்டன் சுற்றி இங்கே பார்த்தீங்களா முள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு மீட்டருக்கும் இங்கே ஒரு 3 மீட்டருக்கு வைங்களா, இங்கே 5 டிஸ்பிளே இருக்கும். 1 2 3 4 5. அது இல்லாமல் இங்கே தனியாக செப்பரேட்டாக போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு 3 முள்ளுக்குன்னு வைங்களேன். இதுக்கான இது சிஸ்டம் தான் இங்கே இருக்கும். இதை சுற்ற வைக்கிறதுக்கு இங்கே இருக்க பிஸ்டன் வந்து இங்கே ஒவ்வொன்றிலையும் ஜாயின் பண்ணி தான் சுற்றும். இப்படி சுற்ற வைக்கும்போது இங்கே வந்து நீங்கள் இந்த மெஸ்ஸு வந்து போடாமல் விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா இந்த டஸ்ட்டு வந்து ஃபார்மேஷன் ஆகி ஸ்கேல் ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு எப்படி இருந்தாலும் வந்து பாசம் முடிக்கிறதே இந்த ஸ்கேல் ஃபார்மேஷன் இப்படிலாம் இருக்கும். இப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த இது போடாமல் மட்டும் இப்படி பண்ணும்போது இந்த இடத்துல வந்து எல்லாம் அடைச்சி நின்றுச்சுன்னா இந்த ஃப்ளோ மீட்டர் ஓடாது. இப்போ ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா ஒவ்வொரு டைம் வந்து அளவாக அடிச்சிருந்துச்சுன்னா தண்ணி வெளியே போயிட்டுருக்கும். இது ஓடாது, ஆனால் வந்து தண்ணி உங்களுக்கு சப்ளை வந்துட்டுருக்கும். ஆனால் வந்து ரொம்பவும் பிடிச்சிருச்சுன்னா இது சுற்றலைன்னா என்ன ஆகும்னா இது சுற்றாமல் இந்த சைடு தண்ணி வெளியே வராது. அப்போ என்ன ஆகுன்னு இது வால்வு மாதிரி இது க்ளோஸ் பண்ணி விட்ரும் தண்ணியை. இப்படி க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான ப்ரொடக்ஷனுக்கு தேவையான தண்ணி வந்து வெளியே வராமல் போயிடும். அதனால தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா அடிக்கடி வந்து இதை மந்த்லி 1 டைம்னாச்சும் இந்த மெஸ்ஸை வந்து க்ளீன் பண்ணி போட்டுக்கணும். அது கம்பல்சரி மெஸ் இருக்குன்ட்டு நம்ம அதுக்காண்டி விட்டுட்டோம்னா தண்ணி ஃப்ளோ வந்து ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிக்கும். அதனால் வந்து உங்களுக்கு வாட்டர் ரீடிங் வந்து எரர் காட்டுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் வந்து என்ன பண்ணணும்னா மந்த்லி 1 டைம்னாச்சு இந்த மிஷினை இந்த சைடு ஏற்கனவே வால் வச்சுருப்பீங்க, இன்லெட்டில் ஒரு வால் வச்சுருப்பீங்க, அவுட்லெட்டில் ஒரு வால் வச்சுருப்பீங்க. 2 வால்வுலையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மீட்டரை கழட்டிட்டு இது ரொம்ப டைட்டும் ஓவர் டைட் கொடுக்காது. ஏன்னா இது வந்து காப்பரில் செஞ்சுருப்பாங்க இந்த மெட்டல் எல்லாமே, இந்த பாடி இந்த இருக்க போல்ட் நட்ஸ் எல்லாமே. இது வந்து ஓவர் டைட் கொடுக்கக்கூடாது. லெவலாக லைட்டாக கைக்கு அளவான டைட்டில் மட்டும் கொடுத்தா போதும், வாட்டர் நின்றும். ரொம்ப டைட் கொடுத்தீங்கன்னா த்ரெட் கட் ஆகி இந்த மிஷினே ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து அளவான டைட்டில் கொடுங்க. இதை கழட்டிட்டு இது பார்த்திங்கன்னா இழுக்கும்போது வெளியே வந்துடும் மெஸ்ஸு. இந்த மெஸ்ஸை வெளியே எடுத்து வச்சுட்டு ஏர் மூலிமா அடித்து க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக இது பண்ணிங்கனாவே இது வந்து க்ளீன் ஆகிடும். அப்படி க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் போடும்போது என்ன ஆகும்னா 4 மில்ல இந்த டஸ்டிங் ஃபுல்லாக ஃபார்மேஷன் ஆகாமல் உங்களுக்கு வந்து ஃப்ளோ மட்டும் நீட்டாக காட்ட ஆரம்பிக்கும். இதன் மூலிமா தான் இந்த வந்து ஒர்க்காதுங்க. இந்த பார்த்திங்கன்னா இந்த பிளேட் மாதிரி இருக்கிற அந்த பிளேட் சுற்றினா மட்டும்தான் இந்த பிஸ்டன் சுற்றி இங்கெல்லாம் ஒர்க் ஆகும். அதனால் வந்து இதன் தண்ணி வந்து எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஆழமாக யாராக இருந்தாலும் சொல்லலாம். இதன் மூலியம் தண்ணி வந்து இந்த பிஸ்டனை சுற்றி அதுக்கப்புறம் இந்த சைடு சுற்றி வந்து தான் இது அவுட்லெட்டில் தண்ணி வெளியே போய் உங்களுக்கு இந்த ஃப்ளோ மீட்டர் ஒர்க் ஆகுங்கிறத தெளிவாக சொல்லிக் கொடுங்க யாராக இருந்தாலும். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய வால்வுகள் பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். நன்றி, வணக்கம்.